அனைவருக்கும் அன்பான வணக்கம். இனிய வார்த்தைகளை சற்று அதிகமாகவே கூறிவிட்ட எங்களுடைய தலைவர் நீதன் அவர்களுக்கு நன்றி. இந்த ஆய்வு மாநாட்டை நாம் ஒன்று சேர்ந்து கூடுவதற்கு முன்னதாக எங்களுக்குள் பல சிந்தனைகளை வைத்திருந்தோம். அதை பற்றி சில வார்த்தைகள் கூற வேண்டும். குறிப்பாக பேராசிரியர் செல்வநாதன் அவர்கள் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய கருத்தாளம் இவற்றை மிக in a very magnanimous way I should say மிக தாராளமான மனதோடு எங்களோடு பகிர்ந்து கொண்டவர். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நேர அடிப்படையிலே அவர்களுக்கு நாளை என்றால் எங்களுக்கு இன்று, அந்த மாதிரியான சூழலிலே இரவு பகல் உறக்கம் இல்லாமல் பல எங்களுடைய ஜூம் வாயிலாக நாம் கொண்ட உரையாடல்களில் பங்கு கொண்டவர். அவருக்கு நாம் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த கருத்தரங்கைக்கு தலைப்பை கொடுப்பதை பற்றி நாம் சிந்தித்த போது நீண்ட தலைப்பாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் எண்ணக்கருக்கள் மிக காத்திரமானவையாகவும் இதனுடைய தொடர்ச்சியை நிலைநிறுத்தக்கூடியவாகவும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்தவர். அந்த வகையிலே தான் 3 விடயங்களை நாம் உள்வாங்கி அவற்றை இந்த தலைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. எனவே இது அடிப்படையிலே அதனுடைய உள்ளக தன்மையிலே இது ஒரு ஆய்வு மாநாடு. அவர் முதலில் குறிப்பிட்டது போல இது ஒரு அரசியல் கூட்டம் அல்ல, அல்லது ஒரு கருத்தரங்கு சிந்தனை களம் அல்ல. இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டிய ஆய்வுகளுக்கு ஒரு முதல் புள்ளியாக இருக்க வேண்டிய ஒன்று. ஆகவே இட்ஸ் அ ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் இன் பிரைமரிலி. இரண்டாவதாக அவர் குறிப்பிட்டது, எங்களுடைய முழு நாட்டையும் நாம் அதை பற்றிய கரசனை இருந்தாலும் இலங்கை பற்றி வடக்கு கிழக்கை நாம் முன்னெடுத்து செல்வதற்கும் அதனுடைய மேம்பாட்டை நிலைநிறுத்துவதற்குமாக இதனை கொள்வதனாலே அங்குள்ள கல்வி நிலையங்கள், கல்விக்கூடங்கள், உயர்கல்வி நிலையங்களை நாம் உள்ளடக்கி செயல்பட வேண்டும். ஆகவே அந்த வார்த்தையும் இங்கே வந்திருக்கின்றது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இது இட்ஸ் an integrative conference. Namely, it has to be by definition an interdisciplinary conference. Not only interdisciplinary, but it has to emerge into a multidisciplinary conference. We in our academic institutions, and particularly I speak for Jaffna where I have been working for 17 years, there is more compartmentalization than integration. So in research, integration, as we call it, ஒன்றிணைப்பு மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் நாம் தனித்துவமாக பொருண்மைய வளர்ச்சியை மட்டுமே உற்று நோக்கி அதை மட்டும் முதன்மைப்படுத்தி கொண்டு வந்தோமே என்றால் ஏனைய அம்சங்கள் கைவிடப்படுவது மட்டுமல்ல, பல மிக காத்திரமான பக்க விளைவுகளையும் அவை ஏற்படுத்தும். ஒரு உதாரணம் காட்ட வேண்டுமென்றால், 60களிலே மகாவலி திட்டம் ஆரம்பமானது. மகாவலி நீரை திசை மாற்றி கொண்டு வருவதற்கான திட்டம். அதிலே கூடுதலாக in order to improve our farming and irrigation systems. And we know how after the 70s it was accelerated more. And today, if you read articles or if you continue to do studies in hindsight, you would find enormous amount of side effects that have caused environmental hazards, serious medical situations for people. Water pollution has been extent, and all that tell us that a discipline that an interdisciplinary system that fails to look at development and seeks to follow only a Western form of development. The fact is, socio-economic changes are not unilateral phenomenon. அதாவது பொருண்மைய சமூக மாற்றங்கள் தனித்துவமான நேர்கோட்டு மாற்றங்கள் அல்ல. அவை ஒரு சமூக தளத்திலே, அதனுடைய இயங்குதளத்திலே அனைத்து துறைகளையும் ஏதோ வகையிலும் அளவிலும் ஈடுபாடு கொண்டவையாக அல்லது அதன் மீது செல்வாக்கு செலுத்துவையாகத்தான் இருக்கின்றது. இந்த தன்மையை மறந்த நிலையிலே தான் எங்களுடைய உயர்கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள் சிலவளை செயற்படுகின்றன. இரண்டாவதாக, நாம் சரியான திறனாய்வு விமர்சனத்தன்மைகள் இல்லாமல் பணத்தை மட்டும் எங்களுக்கு காட்டி
மேற்கத்திய முறையிலே எவ்வாறு கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் அவற்றினுடைய விளைபொருளாக அவை கொண்டு வர விளைந்த மாற்றங்களை விட அவை கொண்டு வந்த எதிர்மறையான பக்க விளைவுகள் மிக மோசமானவையாக இருந்தவை. நாங்கள் எந்த ஒரு மேற்கத்திய மாதிரியை கொண்டு வளர்ந்த மேம்பாடுகளை வைத்து பார்த்தோம் என்றால் அது எங்களுக்கு விளங்குகின்றது. மூன்றாவதாக, கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறை மொழி போன்றவற்றை ஒதுக்கிய நிலையிலே தனிய பொருண்மையத்தை அல்லது பொருண்மைய மேம்பாட்டை மட்டும் வைத்து முன்னேறுகின்றவை அந்த நாம் இங்கே குறிப்பிடுகிற அந்த இன்டகிரேட்டிவ் அப்ரோச் என்பதை அல்லது ஒன்றிணைக்கப்பட்ட தன்மை என்பதை ஒரு வகையிலே மறுத்தவையாகவே இருக்கின்றன. இறுதியாக அந்த பகுதியிலே தி சக்ஸஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ் இன் சம் ஏஷியன் கண்ட்ரீஸ், நாம் ஒரு மாதிரிக்காக சில ஆசிய நாடுகளை பார்த்தோம் என்றால், உதாரணமாக ஜப்பான் எடுத்துக்கொள்வோம். அங்கே ஐரோப்பாவில் இடம்பெற்றது போல ஒரு பெரிய பிரான்ஸில் நடந்த ஒரு பிரெஞ்சு புரட்சியோ அல்லது 2வது உலக யுத்தம் நடந்தது போன்ற ஒரு பெருநிகழ்வோ அல்லது அதற்கு முன்னதாக நாம் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வகையிலே தி பீரியட் ஆஃப் ரெனசான்ஸ் என்று சொல்லுவோம், புதிய மாற்றங்களுக்கான ஏதுக்களை அவர்கள் ஆக்கி கொண்ட தன்மை, இப்படி ஒன்றும் ஜப்பானில் நடைபெறவில்லை. ஆனால் மிகவும் கொடுமையாக ஒரு போரிலே அது தாக்கப்பட்டது, நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆயினும் அவர்கள் மேற்கிளம்பிய போது அவர்களுடைய பண்பாட்டையும் சமயங்களையும் தங்களுடைய பூர்வீக ஆன்செஸ்ட்ரல் கல்ச்சர் என்று சொல்வார்கள், மக்களுடைய சக்தியையும் நம்பித்தான் அவர்கள் செயலில் இறங்கினார்கள். இந்த ஒரு தன்மை ஹாங்காங் அல்லது தைவான், கொரியா போன்ற நாடுகளிலும் அவர்கள், சிங்கப்பூர், இவையெல்லாம் வளர்ந்தவைக்கான பின்னணிகள் எடுத்து வைத்து பார்த்தோம் என்றால் தனித்தொரு வளர்ச்சியை மட்டும் அவர்கள் நோக்கி வளர்ந்தவர்கள் அல்ல. பல்துறைகளை ஒன்றிணைத்து குறிப்பாக மக்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைமைகள், அவர்கள் கொண்டிருந்த மரபுகளை தள்ளிவிட்ட நிலையிலே அவர்கள் முன்வரவில்லை. ஒரு மேற்கத்திய சமூகவியல் அறிஞராக அறியப்பட்ட மேக்ஸ் வீபர் அவர்கள் குறிப்பிடுவார்கள், புரொட்டஸ்தாந்து சமயத்தோடு சார்ந்த ஒரு முதலாளித்துவ கோட்பாட்டை முன்னெடுத்துவதனால் ஒரு பெரிய மேம்பாட்டை அவர்கள் அடைந்து கொண்டார்கள், அதாவது ஐரோப்பாவிலே. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளிலே அவர்கள் சமயத்தினாலே அமுக்கப்பட்டபடியினாலேயும் அல்லது சமய நம்பிக்கைகள் அல்லது சமூக நம்பிக்கைகள் போன்றவை பின்தங்கிய நிலையில் இருந்ததினாலும் அந்த மாற்றம் வரவில்லை என்று. ஆனால் அதே மாதிரித்தான் கார்ல் மார்க்ஸுடைய போதனை, அவருடைய கருத்துப்படியும் அவர் குறிப்பிடுவார், ஐரோப்பிய ஈடுபாடு இல்லாவிட்டால் இவ்வளவு வளர்ச்சி அங்கு இந்தியாவிலே பிற்பட்ட காலத்தில் வளர்ந்திருக்க மாட்டாது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய சமயமும் சமூக நம்பிக்கைகளும் வளர்ச்சியை குந்த செய்கின்றவை என்று. இது உண்மையாகவே மிக உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதில் உண்மை என்பது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் என்றால் அது உண்மைக்கு புறம்பான ஒன்றாகத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் மேற்கத்திய அந்த மேலாதிக்க வாதம் எங்களை நீங்கள் இதுதான் என்று சொல்லி பார்க்க வைத்தது என்று எட்வர்ட் சைட் என்பவருடைய நூலில் அவர் அந்த ஓரியன்டலிசம் பற்றி குறிப்பிடுகின்ற போது பெருமளவிலே அந்த பகுதி ஆசிய கிழக்கு நாடுகளை அடிப்படையாக வைத்து வந்தாலும், ஆசிய கிழக்கு நாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளை அடிப்படையாக வைத்து வந்தாலும் அவர் கூறுகின்றவை காலனித்துவ நாடு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடுகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. அந்த வகையிலே பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய ஏதுக்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வசதிகளை கொண்டு நாம் சிந்திக்க பார்க்க முனைந்த போதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு அது உந்து சக்தியாக அமையும். ஆனால் ஏற்கனவே பேராசிரியர் செல்வனான் அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் பல வகைகளிலே உடைந்தும் பிரிந்தும் இருக்கின்றோம். நான் என்னுடைய உரையை ஆங்கிலத்தில் தான் எழுதி கொண்டு வந்தேன், ஆனால் அதை நான் வாசிக்க விரும்பவில்லை. என்றால் சில குறிப்புகளை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். எனக்கு பிறகு பேசுவதற்கு பலர் இருக்கின்றார்கள். சமூக தளங்கள் என்று பார்க்கின்ற போது, சமூக இயங்குதளம் என்று பார்க்கின்ற போது பல்வேறு துறைகள், அது கல்வியாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், சமூக அமைப்பாக இருக்கலாம், இவை அனைத்துமே ஒன்றின் மீது ஒன்று ஏதோ வகையிலும் அளவிலும் ஒரு தாக்கத்தை எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆகையினால் ஒன்றை நாம் உயர்த்தி வருகின்ற போது, அது தனிய சமூக அரசியல் பொருண்மைய மாற்றத்தை மட்டும் நாம் மனம் கொண்டு செயற்படுவோமே ஆனால் மற்றவற்றை தவிர்த்த நிலையிலே அந்த வளர்ச்சி தொடர்ச்சியான நீண்டகால வளர்ச்சியாக அல்லது kind of change that would be self-sustainable may not be possible. Therefore, when we speak about interdisciplinary changes or interdisciplinary approaches, it only tells us or informs us
that we cannot, as a society, we do not function only with economic development, only with economy. Money is not the only thing that leads us. There is guidance and formation of the social order that takes place with all the other factors which impact on each other. We cannot have a very corrupt and horrendous political system. At the same time, we claim to be very rich. It's not possible. Each one will impact on the other, and there has to be some harmony. It's unfortunate that in most of our educational centers, whether it's in the north, south, east, or west in Sri Lanka, our research is basically oriented towards development of compartmentalized departmental structures. Some of us, even in Jaffna University, I remember during the time when Professor Kailasavati was there, or Professor Indrabala and others, their vision was different. They had better grasp of the local reality as much as their academic formation which they had abroad. And they were trying to bring this factor of multidisciplinary approaches to studies and research. But this has gone away. In today's, when I read about or when I look into Jaffna, which I very closely kind of try to understand and analyze, our university is in fact getting, unfortunately, in some sectors at least, a form of compartmentalization, deviating from an orientation that is definitely needed in our countries and in our situation to bring together, as you would see in the last few weeks, though the movement, the kind of protest that took place in Mana is very much political protest against political action that is taking place at the leadership of another country, trying to have these the windmills almost forcibly placed in Mana in order to have electricity supplied to another place, another country. Now, that political decision is in fact opposed by the people of all religions, people of the area, because they see a larger future which is at stake. So which only tells us that it's not economic development, it's not bringing in money, it's not bringing in resources that matters, but the entirety of reassuring the continuity of their existence in that area, the continuity of their populations in time to come, their children and their children's children, the erosion of the land and the necessity to keep the land. Unless we are perceptive of the dangers that are far beyond us in our time, we will be only thinking and living for our own period. So most of the research papers, as you would see, seek to bring as much as possible coordinated interdepartmental and interdisciplinary approach. But my point here is to re-emphasize and to underline the need for continued multidisciplinary approaches to every aspect of research. We cannot anymore focus purely on economic benefits, economic growth, or trying to bring about socio-political changes. Religion, culture, traditions, and all other elements of our growth, including our environmental aspects, our concern for ecology and the continuity of our future, all that must embody in every aspect of research. So the economics department has to deal with Department of Hindu culture, Department of Christian studies, Department of Islamic studies, as much as Department of environmental studies. In the same way, Department of Environmental Studies has to engage or enter into other areas as well. And therefore, my plea at this point, I hope they have a booklet in which they will publish some of the papers that had already been given, and to underline the need and the continuous need to work together in solidarity. That is an ultimate concept of university. Actually, the sense of universalism is involved in university concept from the medieval period, when religion was the dominant factor, but religion as a dominant factor sought to bring together environment as much as ecological issues, as much as religious, tradition, and cultural and other perspectives. So let us support and help our researchers, and at the same time guide them and continue to emphasize that all our academic institutions and
major centers of learning should work in harness and in harmony together, work in solidarity as much as in interrelated relationships in order to bring a multidisciplinary approach to our growth and to our future. Thank you.